ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இயேசு வழி சுவிசேஷ ஊழியர்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போகிறோன்னா, ஏசாயா 53 6 நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். இந்த நாளில் கூட ஆண்டோட நாமத்தை மையப்படுத்தும்படி ஆண்டு அறிஞ்ச பிள்ளைகளுக்கு சரி, அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டோட வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. நம்ம எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஆடுகளைப் போல வழி தப்பி அலைந்து திரிஞ்சிட்டு இருந்தோமா, அவனவன் தன்னுடைய வழிகளில் போயிட்டு இருந்தானா. ஸோ வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேர் நம்பிக்கை இருக்கும்போது அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம். ஸோ நம்ம சுய புத்தியில், சுய இச்சையில், சுய மேன்மையில், சுய பலத்தில் நம்ம சார்ந்து வாழும்போது நம்ம மனம் போன போக்கில் போயிடும். நம்ம இஷ்டத்துக்கு போயிடும். சுய புத்தியில் நம்ம இந்த வழியில் போகலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். நம்ம போகும்போது அங்கே அடிபட்டு நொந்து கஷ்டப்பட்டு போராட்டத்தின் மத்தியில் ஏன்டா இந்த வழியில் வந்துடும் போது ஆண்டோட வார்த்தை பேசும். என்னை விட்டு ஏன்பா போனேன், என் வழியை விட்டு ஏன்பா போனேன், இது வழி இல்லை, இதுதான் வழின்னு சொல்லிட்டு உன்னை நல்வழிப்படுத்துவார். நீ போகிறதுக்கு முன்னாலே உனக்கு சொன்னால் அவனுக்கு புரியாது, அந்த பாதை உனக்கு தெரியாது, ஆண்டுடைய அருமை உனக்கு தெரியாது. எல்லா விஷயத்தையும் நம்ம அடிபட்டு நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு போராட்டத்தின் மத்தியில் நிர்கதியாக நிற்கும் போது ஆண்டவர் பேசும்போது நம்ம உணர்வோம், அடிடே நம்ம பண்ண தப்பு, இந்த வழியில் நம்ம போயிருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீயும் சரி நானும் சரி நிறைய நேரத்தில் ஆண்டுடைய வழியில் போகாமல் உலக வழியில், உலக இச்சையில், உலக ஆசையில், உலக பணத்தில், உலக மேன்மையில் வழி தப்பி ஆடுகளைப் போல அலைந்து அவனவன் இஷ்டத்துக்கு நம்ம போனோமா, நம்மளெல்லாம் தேடி கொண்டு வந்து அது வழி இல்லைப்பா, இதுதான் வழி நம்ம நடத்தி வச்ச ஆண்டவர். நமக்கு அந்த தப்பான வழியில் போனோம் பார்த்தீங்களா, அந்த தப்பான வழியில் போனால் என்ன கிடைக்கணும், பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட்டில் ஆண்டவர் அவர் மேலே விழ பண்ணிட்டாராம். அந்த தப்பான வழியில் போயிட்டு பண்ணக்கூடாத பாவத்தை, பண்ணக்கூடாத தவறான செயல்களை செய்யும்போது அந்த தவறு செஞ்சால் நமக்கு தண்டனை வரணும். ஆனால் வசனம் சொல்லுது, அதையெல்லாம் அந்த அக்கிரமத்தையெல்லாம் நான் செஞ்சு தப்பு நிமித்தம் அந்த எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினாராம். இன்னைக்கு அதனால தான் நீயும் நான் சந்தோஷமாக இருக்கிறோம், அப்பாவை துதிச்சுட்டு இருக்கிறோம், அவர் நாமத்தை மிகப்படுத்தணும். ஸோ இதை பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை பாவத்தை மீறுதலை செஞ்சு வழி தப்பி போனாலும் உன் மேலே வர பிரச்சனை, போராட்டம், பழி, நிந்தை, அவமானம் எல்லாத்தையும் அவர் மேல் விழ பண்ணி உன்னை ஆசீர்வாதமே வாழ வைக்க ஆண்டு விரும்புகிறார். இதை பார்க்குற பிள்ளைகள் தொடர்ந்து உயிருள்ள வார்த்தையின்படி, ஆண்டவரே நானும் சுய புத்தியில் போயிட்டுருக்கேன், எங்கே போகிறேன் எனக்கு தெரியல, ஆண்டவரே எனக்கு நல்வழிப்படுத்துங்க, நீதியின் பாதையை காட்டுங்க, உண்மையான பாதையை காட்டுங்க, அந்த பாதையில் என்னை எங்கே கொண்டு போய் வச்சு என்னை சீரும் சிறப்பாக நடத்தணுமோ அதை நடத்துறதுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக இன்னைக்கு போகிற தவறான பாதையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து நல்ல பாதையில் நடத்தி உன்னை கண்மலையின் மேல் இருக்கிற பட்டணமை நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.